வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான ஈஸியான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய கோதுமை மாவு இல்லாத டைமில் வந்து நம்ம அரிசி மாவு வச்சு எப்படி சப்பாத்தி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து அளவு வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு கப் அரிசி மாவுக்கு வந்து 1.25 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து எந்த கப்பில் வந்து அரிசி மாவு அளந்துக்கு போகிறீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து 3 கப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் எத்தனை கப் மாவு எடுக்கிறீங்களோ 1க்கு 1.25 அளவுக்கு வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியில் வந்து நம்மளுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ கோதுமை மாவு சேர்க்கறதுனால இது எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம வந்து அரிசி மாவு சப்பாத்தி வந்து சாஃப்டாகவே இருக்கும், கல்லாட்டம் ஹார்டாகாது. ஸோ இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து 3 கப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 கப் அரிசி மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது வந்து உடனே வந்து நல்லா வந்து கலரி விடுங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சூடாக இருக்கும்போதே வந்து நல்லா வந்து நம்ம மாவு பிசைஞ்சு விடணும். ஸோ கை வந்து நம்ம சூடு பொறுக்காது. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய டம்ளர் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ சப்பாத்தி மாவு இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசையணும். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஆறட்டோன்னு விட்டுடலாம். ஸோ அந்த ஆவிலே வந்து ஸ்லைட்டாக கூல் ஆகட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கையில் வந்து நம்ம நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து மாவை வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ சப்பாத்தி எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து மாவு வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ வாங்க இப்போ வந்து சப்பாத்தி போல் இதை திரட்டிடலாம். ஸோ இப்போ இது வந்து சப்பாத்தி போல் திரட்டிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. கோதுமை மாவு வந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க மாவு உருண்டையை சேர்த்துக்கலாம். மாவை திரட்டுற டைமில் வந்து நம்ம மீதி மாவை வந்து இதே மாதிரி மூடி போட்டே வந்து நம்ம கடாயில் வச்சுருக்கணும். இல்லைனா மாவு காஞ்சிச்சுன்னா ரொம்ப வரன்னு ஆகிடும், நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போல் திரட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்பாத்தி போல் திரட்டிக்கிங்க. பாருங்கள், நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தி மாவு வந்து இப்போ ஒரு சூடான தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு சைடு செவக்கிற அளவுக்கு வந்து 2 சைடும் வந்து இந்த மாதிரி செவக்கணும். ஸோ அது மாதிரி வந்து நல்லா சூடான தோசைக்கல்லை வச்சு வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த சப்பாத்தி சுடும் போது வந்து நீங்கள் அடிக்கடி திருப்பி போடக்கூடாது. திருப்பி போட்டிங்கன்னா சீக்கிரமாக புண்டுடும். ஸோ நீங்கள் வந்து அதை நல்லா கல் சூடு அந்தக்கப்புறம் சப்பாத்தி போடுங்க. அப்புறமா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு செவந்தோடனே திருப்பி போடுங்க. இது மாதிரி 2 சைடும் வந்து நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி வந்தாங்க ரெடியாக இருக்குது, நம்ம அரிசி மாவு சப்பாத்தி. ஸோ இது வந்து சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நான்வெஜ் சிக்கன் இல்லைன்னா வெஜிடேரியன் பன்னீர்லேருந்து தக்காளி சிம்பிளாக தக்காளி தொக்கு ஒரு ஊறுகாய் வரைக்குமே எல்லாமே வந்து நீங்கள் வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ. ஸோ வீட் அலர்ஜியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சப்பாத்தி வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான நம்ம அரிசி மாவு சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சப்பாத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் நல்லா வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நான்வெஜ் சிக்கன் இல்லைன்னா வந்து பன்னீர் இல்லைனா சிம்பிளாக தக்காளி தொக்கு ஒரு ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பரான டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.